மெஹந்தி கிளாஸ் முடித்த கையோட சரி இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ டெய்லியும் ஸ்கின் கேர், ஹேர் கேர் மட்டுமே போட்டுட்ருக்கோம். ஒய் நாட் லெக் கேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். சரி இந்த நோட்டு புக்கெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு நம்ம ஒரு லெக் கேரை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கால் கலவரக்கு சுடுதண்ணி வச்சுட்டு வந்தாச்சு. எனர்ஜிக்கு அப்படியே ஒரு ஜூஸை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு எடுத்து ஜூஸும் போட்டுட்டேன். ஸோ இதை குடிச்சு முடிச்சுட்டு அப்புறமேல் வந்துட்டு நம்ம லெக் கேரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எப்பவும் போல் ஹாட் வாட்டரில் ஷாம்பு, எந்த ஷாம்பு உங்ககிட்ட இருக்கோ அந்த ஷாம்பு எடுத்து போட்டுக்கோங்க. அண்ட் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் காலை இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு 800 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம ரீச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப 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 நன்றி. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வீடியோ சும்மா வந்து ஒரு விசிட் போட்டு போய் ஒரு வியூஸ் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்க்ரப்பரை எடுத்து ஃபஸ்ட்டு காலை வந்துட்டு ஷாம்பு எதுவுமே போடாமல் வெறும் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்படியே வந்துட்டு ஒரு இந்த ஸ்க்ரப்பர் தான் வச்சுக்கணுன்னு இல்லை, ப்ரஷ் இருந்தாலும் ஓகே, ப்ரஷ்ஷில் ஷாம்பு போட்டு ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்துட்டு அப்படி ஸ்க்ரப் பண்ணுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு மேலே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துட்டு வரும். இப்போ ஷாம்பு ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவ்வளோக்கா வந்துட்டு அழுக்கு வராது. ஸோ 2 டைம்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சும்மா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல வந்துட்டு ஷாம்பு போட்டு பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக இப்படி தான் பண்ணுவேன். நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. அண்டு போட்டு நல்லா செம்மையாக தேய்ச்சிடாதீங்க, கால் வந்து எரிச்சல் ஆகிடும் ரொம்ப. ஸோ அதனால் ரொம்ப ஜென்டலாக பொறுமையாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. சும்மா ஸ்க்ரப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக கால் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்பராக கழுவியே வந்துட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த் ஆயிடுச்சு. ஸோ கேப் விட்டதுமே வந்துட்டு எனக்கே ஒரு மாதிரி நல்லாவே இல்லை கால் பார்க்கும்போதே. அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுது. அப்புறம் பார்த்தா சரி அழுக்கு. 2 காலுக்குமே வந்துட்டு சேம் ப்ராசஸ் வந்துட்டு பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பண்ணிடுங்க. நம்ம ஷாம்பு வந்து பக்கெட்குள்ளே போட்டிருக்கிற ஷாம்புவே வந்துட்டு போதும். நம்ம ஊறினதுமே வந்துட்டு கால்குள்ளே இருக்கிற அழுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி கொஞ்சம் வந்துட்டு நல்லா என்ன சொல்கிறது, தேய்ச்சாலே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் ஊறினதுமே வந்துட்டு அது ஈஸியாக வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரப் ஆயிரும். உங்களுக்கு ஸ்க்ரப்பர் இருந்துச்சுன்னா ஸ்க்ரப்பரை வச்சு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷ் வச்சு பண்ணிக்கோங்க. பீர்க்கங்காய் நார் இருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணிக்கோங்க. இல்லைனா மஞ்சி அது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட பண்ணிக்கோங்க. பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக பொறுமையாக பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட பாதத்தில் இருக்கிற அந்த வெடிப்பு, அதெல்லாம் அங்கே இருக்கிற அழுக்கு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட பேர் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. சரி இதுவும் ஒரு ஸ்க்ரப்பர்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து எடுத்து காலுக்கு கீழே இருக்கிற டர்ட்ஸ்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் சும்மா நார்மலாக போட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல வந்துட்டு ஷாம்பு போட்டு கீழே ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலில் வந்துட்டு வெடிப்பெல்லாம் வருதில்ல, இது வந்துட்டு நம்மளோட பாடியில் வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் வந்துட்டு இந்த வெடிப்பு வருமா. இந்த காலில் நமக்கு வெடிப்பு வந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புல வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தமாக. ஸோ உங்களுக்கு யாருக்காவது காலில் வெடிப்பு இருக்குது அப்படின்னா வந்துட்டு தண்ணியை நிறையா குடிங்கடா. அடிப்பாதான் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு என்னமோ நல்லா டீசெண்டாக நீட்டாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஜூமிங்கில் பார்க்கும்போது தான் வந்துட்டு உள்ளே எவ்வளோ அழுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நான் ரெகுலராகவே வந்துட்டு நார்மலாக எப்போவும் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது நான் இதை வந்து பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ ஒரு 2 மந்த் விட்டதுமே வந்துட்டு என் காலை பார்க்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. காலை ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு இந்த ப்ரொசீஜரை வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தாண்டி வேறு அது இதுன்னு ஏதாவது போடணுமா, காலுக்கு தனியாக செலவு பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நார்மலாக ஷாம்பு இல்லைனா கூட கல்லுப்பு போட்டு சுடுதண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம காலை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கால் நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து இருக்கும். ஓவராலாக வந்துட்டு கொஞ்சம் பாதத்தில் இருக்கிற அழுக்கும் வந்துட்டு நல்லா ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஷாம்பு போட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம்.
இவ்வளோ தான். இதை நீங்கள் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு கால் நல்லா நீட் அண்ட் ஹைஜீனிக்காக க்ளீனாக வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெயிலில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து இந்த க்யூட்டிக்கல் வந்து எடுத்து நெயில்ஸில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு தனியாக க்யூட்டிக்கல் வாங்கணுமா, செலவு பண்ணணுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நெயில் கட்டரில் இருக்கிற அந்த பேக் சைடில் ஷேப் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்களா, அதில் ரிமூவ் பண்ணிங்கன்னா கூட இது வந்துடும். இதுக்கு தனியாகலாம் செலவு பண்ண தேவையில்லை. தென் ஃபைனலாக இந்த கோகனட் ஆயில் எடுத்து லெக்குக்கு ஒரு மசாஜ் கொடுத்துருக்கேன். ஸோ கோகனட் ஆயில் எடுத்தாலும் ஓகே, இல்லைனா ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் இந்த மாதிரி எது எடுத்தாலும் ஓகே. ஸோ கோகனட் ஆயில் வந்துட்டு கொஞ்சம் அஃபோர்டபுள் அண்ட் அவைலபிள். ஸோ அதனால் வந்துட்டு நான் கோகனட் ஆயில் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்து நம்ம காலுக்கு வந்து ஒரு மசாஜ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லி நைட் வந்து பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு தூக்கம் சூப்பராக வரும். காலுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அண்டு நைட்டு தூங்கும்போது நீங்கள் இதை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு தூக்கம் வந்து சூப்பராக வரும். ஸோ இதை பண்ணும்போதே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் காலில் வந்துட்டு ப்ளட் ஃப்ளோ வந்துட்டு எந்த அளவுக்கு சூப்பராக போகுது அப்படிங்கிறது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் ஒரு நாள் நைட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தூக்கம் நல்லா வந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது பெஸ்ட்டு ரிசல்ட் தெரிஞ்சுது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சும்மா அப்படியே பார்த்துட்டு போகிறது இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நல்ல ரிசல்ட் கொடுத்தது அப்படின்னா அதை கமெண்ட்லேயும் சொல்லிட்டு போங்க. 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.